அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம முந்தைய வகுப்புல 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி வகுப்புல 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வகுப்புல 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப முதல் பருவம். அப்போ நம்மளுடைய வீடியோ சொல்லும்போது ஒரு லெசன் மட்டும் சொல்கிறது இல்லாமல் அது வந்து உங்களுக்கு சிலபஸில் ஒரு லெசனில் இருக்கக்கூடிய சின்ன பாயிண்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத சேர்த்து சொல்கிறோம். இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிராகன் படத்தில் ஒரு அருமையான ஒரு டைலாக் ஒன்று வரும். நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறப்போ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை நீங்கள் எவ்வளோ உயரத்து கட்டினாலும் அது எவ்வளோ காலம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக நிலைத்து நிற்கும். அது இல்லாமல் நீங்கள் பேஸ்மெண்ட்டை வீக்காக போட்டு பில்டிங்கை மட்டும் ஹைட்டாக எழுப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய பில்டிங்காக தான் இருக்கும். ஸோ எப்போ வேணால் அந்த பில்டிங்க்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசன் சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து யோசிச்சு படிங்க. கண்ணை மூடிட்டு அதை படிக்காதீங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் ஆகும். ஸோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அது சிலபஸில் கவர் ஆகுமா, எந்த இடத்துல கவர் ஆகும், எதுக்காக அதை படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் டைம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகை. நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி சிலபஸில் டேரெக்டாக எதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இங்கே தெரியுது. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு பாலிட்டியில் கவர் ஆகுது. டேரெக்டாக மாநில அரசு அப்படின்ற சிலபஸே உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை படிச்சுட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குடிமக்களும் குடியுரிமையும் அதே மாதிரி பாலிட்டியில் உங்களுக்கு எங்கே கவர் ஆயிருக்கு, குடியுரிமை அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த லெசன் கவர் ஆகிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற வானிலையும் காலநிலையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஜாகிரபி சிலபஸ் எடுத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டுலேயுமே இருக்குது. ஜாகிரபியில் வானிலை மற்றும் காலநிலை அப்படின்றதுல உங்களுக்கு அடங்கியிருக்கு. வேற உங்களுக்கு பாறை மற்றும் மண் அப்படின்ற லெசன் பொறுத்த வரைக்கும் பாறை அப்படின்றது இல்லை, ஆனால் மண் அப்படின்றது உங்களுக்கு எதில் இருக்குது, சிலபஸில் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மண் அப்படின்றது டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பாறை அப்படின்றது அதை உள்ளே பார்க்குறப்ப பார்ப்போம். பேலன்ஸு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வெளியே பார்க்குறப்பே உங்களால் படிக்கணும்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கேட்டால் இந்த எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்ற ஒரு விஷயம். இதை பற்றி படிக்கிறப்ப நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட் நமக்கு புரியும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் டேரெக்டாக 11th 12th தான் கவர் ஆகும் பெருசாக. இங்கெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட்லாம் நம்ம இங்கேயே படித்து புரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் கனெக்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லெசன்ஸ்லையுமே பாக்ஸ் கனெக்ட்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்தியா லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ இல்லை உலக லெவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஏதாச்சும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் நமக்கு கண்ணை மூடிட்டு சொல்ல முடியல இந்த லெசன்லாம் படிக்கணும். ஸோ உள்ளே போய் பார்த்தா நமக்கு பார்க்க முடியும். முதல் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்களோட வருகை அப்படின்றது சிலபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிலபஸில் உங்களுக்கு கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு ஐஎன்எம்ல எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிருப்பாங்க. தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த தேசிய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் வந்ததாக இருந்தாலும் முன்னாடிலாம் உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றதே தனியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போலாம் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மேலோட்டமாக படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த ஆவண காப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு பற்றியும் நமக்கு அனந்தரங்கர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. பாக்ஸ் கரண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கரண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன். ஆங்கிலேயர்களுடைய முக்கிய கோட்டைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படிலாம் இங்கே வந்தாங்க, யார் வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் பேசிக்ஸாக ஒரு கவர்னர் பற்றியும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஏர்லாம் பெருசாக நீங்கள் இங்கே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கங்க. நம்ம உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகையும் நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ போர்ச்சுகீஸ்னா நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த லெவலில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்றத என்னுடைய பாயிண்ட்லேருந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ இதுதான் முதல் லெசன். ஐரோப்பியர்கள் வருகை பொறுத்த வரைக்கும் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். கொஷின்ஸ் பெருசாக கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஏன்னா நமக்கு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸும் கம்மி தான். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 6வது 7வது புத்தகத்திலே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்றது முடிஞ்சிருச்சு. 8வது வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐஎன்எம்லேருந்து இதெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்றது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாசி போர் பற்றி கொடுத்துருக்காங்க, பக்சார் போர் பற்றி கொடுத்துருக்காங்க, கர்நாடக போர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, மைசூர் போர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, மராத்திய போர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுமா, டேரெக்டாக கவர் ஆகுமா, இல்லை உங்களுக்கு மறைமுகமாக கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மன்னர்கள் பண்ண கிளர்ச்சிகளும் இந்த ஆங்கிலேய போர்களும் கர்நாடக போர்களும் உங்களுக்கு சிலபஸில் வரும் அப்படின்றத சொல்ல முடியுது.
கேள்விகள் கேட்கல அப்படின்னாலும் இது மறைமுகமாக உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாமே உங்களுக்கு எழுச்சிகளாக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுச்சி அடைகிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு அப்படின்றத இந்த பாயிண்ட்டை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதுக்கான அடித்தளமே ஆங்கிலேயருடைய இந்த நிர்வாக அமைப்புகள் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்லாம் குடிமை பணிகளில் ஈடுபடுத்துறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு பக்கமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததை மொத்தமாக ஒரே இடத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோம். ஸோ இந்த பகுதி அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க, அந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியுது. கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள் அதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக மெயின்ஸ் குரூப் 2A மெயின் சிலபஸில், குரூப் 1 மெயின் சிலபஸில் இருக்குது. மற்றபடி இந்த பகுதிகள் வந்து அந்த போர்கள்லாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலனாலும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், எழுச்சிகள் அப்படின்றதுல உங்களுக்கு அது மடங்கும் அப்படின்றத சொல்ல முடியுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுவும் உங்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய சீர்திருத்தங்களை பற்றி பேசுது, நிலையான நிலவரி திட்டங்கள் இதை பற்றிலாம் பேசுது. ஸோ படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய தேசிய மறுமலர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற கான்செப்டே உங்களுக்கு என்னதான் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக சீர்திருத்தங்களால தான் அந்த தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாகுது. ஸோ அதுக்கான நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரியா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியுது. அதே போல் விவசாயிகளுடைய புரட்சிகள், அவங்களுக்கு பழங்குடியினருடைய கிளர்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும். சத்தியாகிரகங்கள் இதெல்லாம் வருது இல்லையா, இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பிக்கில் வரும். இந்த லெசனும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். மக்களின் புரட்சி அப்படின்றது உங்களுக்கு பாளையக்காரர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் கழகம் இதை பற்றிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இந்த லெசன், நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அப்போ மக்களின் புரட்சி அப்படின்ற லெசன் நீங்கள் ரொம்ப 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 முக்கியம் கொடுத்து நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் சொல்ல முடியுது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா புரட்சிகளும் இருக்குது. தமிழ்நாடு ஓரியன்டாகவும் கொடுத்துருக்காங்க, இந்தியா ஓரியன்டாகவும் 1857 பெருங்கலங்க பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கணும். இந்த பாறை மற்றும் மண் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மண் அப்படின்றது மட்டும் சிலபஸில் இருக்குது. பாறைகள் அப்படின்றத சும்மா ரீட் பண்ணி விட்டுருக்காங்க. பாறைகள்ல இருந்தால் மண் உருவாகுது. ஸோ பாறைகளை பற்றி சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போவானா, சும்மா பாக்ஸ் கனெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. பாறைனா 3 வகைகள் இருக்குது. அந்த வகைகள் என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு உங்களால் தெரியல அப்படின்னாலும் அதை உங்களால் அந்த கான்செப்சுவலாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போய்க்கங்க. பாக்ஸ் கனெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் இருக்குது, ஜாகிரஃபியில் சிலபஸில் இருக்குது. ஸோ மண் அப்படின்றது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மண்ணுக்கு நீங்கள் படிக்காமல் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? கொஷின்ஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஜாகிரஃபியில் 5 கொஷினில் ஒரு கொஷின் டேரெக்டாக கேட்குற கூட வாய்ப்பு இருக்குது. வானிலையும் காலநிலையும் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். டேரெக்டாக உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக இந்த லெசன் வானிலையும் மற்றும் காலநிலையும் அப்படின்ற லெசன் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரியல் சுழற்சி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இந்த இடத்துலாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. சும்மா ஒருத்தர் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மழைப்பொழிவு அப்படின்ற டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். மழைப்பொழிவு அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, ஸோ உங்களுக்கு சிலபஸில் டேரெக்டாக மழைப்பொழிவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜாகிரஃபி சிலபஸில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழைப்பொழிவு, பருவமழை, மழைப்பொழிவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மழைப்பொழிவு அப்படின்றத படிச்சுக்கோங்க, சிலபஸில் இருக்குது. இந்த லெசன் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மழைப்பொழிவு அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆகும். ஏன் எந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே போய் எடுத்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக நம்மளால் வெளியே வச்சு இண்டெக்ஸ் பேஜ் வச்சு சொல்லிட்டு போக முடியும். நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மாநில அரசு பற்றி உங்களுக்கு எதில் இருக்குது, டேரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இதில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே மேலே சொல்லிட்டேன், இண்டெக்ஸ்லேயே சொல்லிட்டேன். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்றது. இது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிடும். சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது, சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது. இதில் உங்களுக்கு அந்த மழைப்பொழிவு அப்படின்றத மட்டும் படிக்க சொல்லிட்டேன். வானிலையும் காலநிலையும் ஃபுல்லாக சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது. மண் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியாச்சு. மக்களின் புரட்சி அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். இதுவுமே உங்களுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா லெசன்ஸுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற லெசன் மட்டும் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு முக்கியமான கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணிட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் 8th ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? 8th செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசன் கொடுத்துருக்காங்க, ஜாகிரஃபி 2 லெசன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சிவிக்ஸில் ஒரு 3 லெசன். அப்போ சிவிக்ஸில் சாலை பாதுகாப்புகள் படிக்கணுமா? கிடையாது. அப்போ உங்களுக்கே பார்க்க புரிஞ்சிருச்சு ஒரு இதாக படிக்க. மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மனித உரிமைகள் சிலபஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4 பாலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனித உரிமைகள் அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாகவே சிலபஸில் இருக்கும். இங்கே தான் இருக்கும். மனித உரிமைகள் சாசனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே உங்களுக்கு குரூப் 2 சிலபஸ்லையும் கவர் ஆகிடுது. குரூப் 4 சிலபஸ்லையுமே உங்களுக்கு மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு
அப்படின்றது கவர் ஆயிருது. ஸோ அந்த லெசன் நீங்கள் நல்லாவே படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. இது உங்களுக்கு டேரெக்டாக இண்டெக்ஸ் பார்க்குறப்பே தெரியுது. அதே போல் சமயச்சார்பின்மை அப்படின்றதும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். மதச்சார்பின்மை அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அது நீங்கள் நிறைய இடத்துல கவர் ஆகும் சிலபஸில் உங்களால். சமயச்சார்பின்மை அப்படின்றது உங்களுக்கு பால்ட்டியில் அடிப்படை உரிமைகளில் வருது. அது இல்லாமல் நம்மளுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கான்செப்ட்டுக்கு அதுவும் ஒரு முக்கியத்துவம். ஸோ இந்த லெசன் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இடர்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஜாகிரபியில் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது இருக்குது. இந்த இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை நீங்கள் படிக்கணும். இந்த லெசனு ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படின்ற இது வந்து உங்களுக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள் வரும். இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படின்றது உங்களுக்கு என்னது, ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக இருக்குது. மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஒரே இடத்துல உங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகளில் இது அடங்குறதுனால உங்களுக்கு என்ன படிக்கிற மாதிரி இருக்கும், இந்த இடம்பெயர்வு மற்றும் நகரமயமாதல் அப்படின்றது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நகரமயமாதல், தற்போதைய நகரமயமாதல் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சமூக பிரச்சனைகள் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பு தேடி தான் உங்களுக்கு இடம்பெயர்தே நடக்குது. ஸோ அதில் கான்செப்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். சிவிக்ஸில் இருக்க இந்த ஒரு லெசன் மட்டும் தேவையில்லை. மற்றபடி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தொழிலகங்கள்னு சொல்லி வந்துட்டாலே அது உங்களுக்கு எங்கே கவர் ஆகிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேயே கவர் ஆகிரும். அப்போ தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் பொருளாதார போக்குகள் அப்படின்றதுல நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியாவின் பொருளாதார அமைப்பு அப்படின்றதுலையும் நம்மளால் கொண்டு வர முடியும். நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை கொடுத்துருக்காங்க. தொழில் வளர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இதை உங்களுக்கு கொண்டு வர முடியும். முக்கியமான தொழிற்சாலைகள், இந்தியாவில் முதல்ல உருவான தொழிற்சாலைகள், இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு வரும். அதே போல் இங்கேயும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தொழில் வளர்ச்சி அப்படின்றது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் கல்வி அப்படின்றதும் உங்களுக்கு தேவைதான். சமூக பிரச்சனைகளில் கல்வி அப்படின்றது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எஜுகேஷனுக்காக அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள், ஸ்டார்டிங்லேருந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்து எஜுகேஷன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பற்றிலாம் இருக்கக்கூடிய லெசனாக தான் இந்த லெசன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உள்ளே போய் பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். பண்டைய கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுல ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்கு கல்வி முறைகள் எப்படி இருக்குது அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நவீன கல்வி முறை அப்படின்றதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. கல்வி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் பண்ண நிறையா விஷயங்களும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படித்ததெல்லாம் இங்கே பார்க்குற மாதிரி இருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிறதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கல்விக் கொள்கை, சுதந்திர இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சி, சமக்கர சிக்ஷா அபியான்லேருந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் சரபோஜி நிறையா பண்ணியிருக்காரு. சார் தாமஸ் மன்றோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர், தமிழ்நாட்டு சென்னைக்கு கவர்னராக இருந்ததில். அப்போ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான லெசனாக இருக்கும். ஏன் கவர் ஆகும், எங்கே கவர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த தேர்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும், செகண்ட் டேர்மா, ஆமாம் செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டேர்மில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத இருங்க ஒரு தடவை சொல்லிட்டு வந்துடுறோம். ஓகே, சமூக அறிவியல் செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெசன் படிக்கணும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் படிக்கணும். இந்த சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. தேர்ட் டேர்ம் எடுத்த வரைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் அப்படின்றது இந்த எல்லாமே இந்த 8th புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த லெசன் நீங்கள் இதை எடுத்தாலும் சரி, இந்த கல்வி வளர்ச்சி எடுத்தாலும் சரி, இந்த வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரைக்கும் இந்த லெசன் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த நகர்ப்புற மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இதனால தான் உங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. தேசிய மறுமலர்ச்சின்றப்ப நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அதில் இந்தியா எப்படி தேசம் ஒரு பெரிய தேசமாக கட்டமைக்கப்படுது. அப்போ அவ்வளோ பெரிய தேசமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மன்னர்கள் கீழே இருந்தவங்க நம்ம எல்லாரும் ஒன்றுன்ற உணர்வு எப்படி ஏற்படுது அப்படின்னா இவங்க கொடுக்குற எஜுகேஷனாலையும் இவங்க கொடுக்குற முன்னேற்றங்களாலையும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்களுடைய நிலை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நம்ம ஜாதி ரீதியாக மத ரீதியாக நிறைய பின்தங்கி இருக்கும். அப்போ அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நிறைய ஏற்படுது. அது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு என்னது, இந்த சிம்பிளான ஒரு டாபிக் நமக்கு பார்க்குறப்ப இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது ஒரு சின்ன டாப்பிக்காக உங்களுக்கு தெரியலாம். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறப்ப தெரிஞ்சிருக்கும். இந்தியா இவ்வளோ பெரிய தேசமாக எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, எப்படி அப்படி ஒரு கான்செப்ட் உருவாச்சு அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றது. ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய லெசன்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 லெசன்ஸையும் உங்களால் கண்டிப்பாக சேர்த்துக்க முடியும். ஏன்னா கல்வி வளருது, கல்வி வளர தான் நம்மளாம் ஒன்றா இருக்கணும். ஆங்கிலேயர்களை எப்படி நம்மளை சுரண்ட
பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியுது. அதே போல ஆங்கிலேயர் ஆட்சி நகர்ப்புற மாற்றங்களும் அதே தான். இந்திய பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெண்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அதை பத்திலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வச்சு பார்ப்போம் பின்னாடி. இங்க உங்களுக்கு தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு எங்க சொல்லிட்டோம், எக்கனாமிக்ஸ்ல இந்த தொழிலகங்கள் கவர் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். இந்த லெசன் உங்களுக்கு தேவை கிடையாது. கண்டங்களை ஆராய்தல், அதே போல புவிப்படங்களை கற்றெடுத்தல், இதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. இதுல உங்களுக்கு நீதித்துறை, இந்தியாவில் நீதித்துறை அப்படின்றது உங்களுக்கு பாலிட்டி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்க கவர் ஆகும். குரூப் 2 குரூப் 4 ரெண்டு சிலபஸ்லேயே கவர் ஆகும். பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்றதுமே உங்களுக்கு எங்க கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கவர் ஆகும். இந்திய பொருளாதார அமைப்பு அப்படின்றது இருக்கு. நம்ம இந்திய பொருளாதார அமைப்பு அப்படின்றதே ஒரு 3 கட்டமா இருக்கும். முதல்நிலை தொழில்கள், இரண்டாம் நிலை தொழில்கள், மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படி சொல்லி ஒரு 3 கட்டமா வச்சிருப்போம். ஸோ அதுலேயும் நமக்கு பொதுத்துறைகள், தனியார் துறைகள்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6, 7, 8வது புத்தகங்களை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சுட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். ஸோ இந்த லெசன் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன். ஸோ ஓகேங்களா. மற்றது எடுத்து இதுல உள்ள பார்ப்போம். உள்ள ஆங்கிலேயர் ஆட்சி நகர்ப்புற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகரங்கள். அப்ப எப்படி நமக்கு சென்னை அப்படின்ற ஒரு நகரம் உருவாகுது, நெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு கல்கத்தா அப்படின்ற ஒரு நகரம் உருவாகுது, எப்படி உங்களுக்கு பாம்பே அப்படின்ற ஒரு நகரம் உருவாகுது, எப்படி கோட்டைகள் கட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய கோட்டைகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து பொறுத்துக்களை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. அப்ப ரிப்பன் பிரபு எப்படி வருது, உங்களுக்கு இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல உங்களுக்கு இருக்கு. ஸோ இது நீங்க படிக்கிறதுக்கு முக்கியமான லெசன் அப்படின்றத காட்ட முடியுது. அதே போல நகர்ப்புற மாற்றங்கள் சொல்லிட்டோமா. அதே போல காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை எப்படி சொல்லி பார்க்குறேன். பெண்கள் அந்த காலத்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. அப்போ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லி பால்ட்டியில் வரக்கூடிய லெசனாகவும் உங்களால் சொல்ல முடியும். தேசிய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் உங்களால் என்ன சொல்ல முடியும். சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்களுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியுது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. சதி ஒழிப்பு சட்டம் போட்டாங்க. சதி உடன்கட்டை ஏறும் அப்படின்றத தடை பண்ணாங்க 1829. அடுத்து ஈஸ்வரச்சந்தர் வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். கந்துகூரி வீரேசலிங்கம், நமக்கு எம்ஜி ராணடே, பிஎம் பலவாரி, ஈவேரா, பெண் சித்தாந்திகள் அப்படி சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுதலை இயக்கத்தில் பெண்கள் என்ன பங்கு கொடுத்துருக்காங்க, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் கேட்குறேன். குரூப் 1 பிலிம்ஸில் இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு குரூப் 1 பிலிம்ஸில் இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பெருசாக வேற எங்கேயும் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. இந்த பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு குரூப் 1 பிலிம்ஸ்லேயே கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்றத சொல்ல முடியுது. ஓகேங்களா. இப்போ பெண்களை பற்றி இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் நல்லா படிக்கிறது காரணம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த லெசன்லாம் நம்ம சொல்லியாச்சு. தொழிலகங்கள் அப்படின்றது நீங்கள் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்க்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. வேற எந்த லெசன் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்ற ஒரு லெசனாக உள்ளே போய் பார்ப்போம். இந்த 2 லெசனும் உங்களுக்கு தேவையில்லை. மற்றபடி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்குறப்ப முன்னாடி இவங்க வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ் இருந்துச்சு எக்கனாமிக்ஸில். இப்போ உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. எக்கனாமிக்ஸில் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்ற ஒரு டாபிக் இப்போ இல்லை. ஸோ இது தேவை கிடையாது. பெருசாக உங்களுக்கு இருக்காது. நான் சொல்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் இது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்கள் ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு லெசனாக தான் இருக்கும். இது பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. பாதுகாப்புனா என்ன, பாதுகாப்புடைய அம்சம், இந்திய பாதுகாப்பு சேவைகள் என்னென்ன இருக்குது, ஆயுதப்படைகள், கடற்படை, இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. பாக்ஸ் கனெக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. துணை ராணுவ படைகள், இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்டு பெருசாக எந்த எக்ஸாம்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐசாம் ரைஃபிள்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு தடவை ரீடு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு, முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கனெக்ட்ஸ் அப்படின்றது எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான நாட்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ ஒரு லெசனை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரி நம்மளால் வரும்போது படிக்க முடியும். நம்ம சுத்தமாக வேணான்னு சொல்லக்கூடிய லெசனாக இருந்தாலும் சரி, எந்த லெசன் வேணான்னு சொல்கிறோம், அப்போ இந்த சாலை பாதுகாப்பதிகள் அப்படின்ற லெசனாக இருந்தாலும் சரி, இதை நம்ம அடிச்சிருக்கோம். நீங்கள் திருப்பும்போது இதை எடுத்து பார்த்துட்டு அதில் பாக்ஸ் கனெக்ட் வேறு ஏதாச்சும் சிலபஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போகிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் அந்த லெசன் வேணாம்னு நினைப்பீங்க, ஆனால் சும்மா அந்த லெசனை திருப்புறப்போ அந்த லெசனுக்குள்ள ஒரு சின்ன பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர் ஒன்றா இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுது. ஓகேங்களா. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு
ஒரு கான்செப்சுவலாக நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம் சிலபஸில் உங்களுக்கு டேரெக்டாக கிடையாது. மற்றபடி அங்கங்கே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெல்சன் மண்டேலா பற்றி கொடுத்துருக்காங்க, நம்முடைய அண்டை நாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க, எந்த பகுதிகளில் எந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சார்க்கு எங்கே கேபிட்டல் இருக்குது, யார் இருக்காங்க, பீம்ஸ்டெக்னா என்ன, பிசிஐஎம்னா என்ன, அப்போ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியுது. ஓகேங்களா? அப்போ இந்த லெசன் சும்மா கொஞ்சம் 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 படிக்கிற மாதிரி இருக்கும், நிறையா படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்த்துக்க முடியுது. மற்றபடி இருக்கக்கூடிய இன்னொரு லெசன் நீதித்துறை அப்படின்றது நீங்கள் கம்பல்சரி 100% நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். வேறு எதுவும் லெசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோதான். எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருந்துச்சு, அதையும் நம்ம சொல்லி காட்டிட்டோம் உங்களுக்கு, நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 8th சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அது எங்கே கவர் ஆகுது, ஏன் கவர் ஆகுது, எதனால அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 100% சிலபஸில் எங்கேயுமே கவர் ஆகலை அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. சிவிக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், இப்போ ஜாகிரஃபி சிலபஸ் எடுத்து காமிச்சிருந்தோம். ஜாகிரஃபி சிலபஸில் உங்களுக்கு தொழிலகங்கள் அப்படின்றது இருக்குது, ஆனால் அதை நம்ம எங்கே படிக்க சொன்னோம்னா எக்கனாமிக்ஸில் படிக்க சொன்னோம். அதே போல் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுது, உங்களுக்கு யூனிட் 6ல் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு சிலபஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி சிலபஸில் மட்டும் பார்க்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் இடத்துல கவர் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல கவர் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் ஒரு லெசன் நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% சிலபஸில் எங்கேயுமே கவர் ஆகாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவர் ஆகாது அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போகிறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம 6வது 7வது 8வது 3 புத்தகங்களில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எது படிக்க தேவையில்லை, ஏன் படிக்க தேவையில்லை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.